ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டேடி ஆரி ஒர்க்ஸ். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப சாரி மேம். எதுக்காக அப்படின்னா போன 2 வாரமாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு சாரி மேம். அப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ கிளாஸ் ஆரம்பித்து மேக்ஸிமம் வந்து 1 இயர் ஆக போகுது மேம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோஸ் போட்டு இப்போ 1 இயர் ஆக போகுது ஃபஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சு. ஸோ இந்த வீக்கில் இருந்து மேம் இன்றைக்கி சண்டே வந்து நான் 2 வீடியோ எப்பவும் கூட அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு திங்கக்கிழமை மட்டும் விட்டுருங்க, இந்த வாரம் திங்கக்கிழமை மட்டும் விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை இருந்து ரெகுலராக 2 வீடியோ போட்டுடுறேன் மேம். செவ்வாய்க்கிழமை 2 வீடியோ, புதன்கிழமை ரெகுலராக 2 வீடியோ போட்டுட்டு ஃபுல் கிளாஸஸை இந்த கண்டிப்பாக 2 வாரத்துக்குள்ள நான் முடிச்சுடுறேன் மேம். நீங்கள் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்லோவாகவே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் கிளாஸை மட்டும் கொஞ்சம் ஈகராக முடிக்கலாம்னு நினைக்கிறேன் மேம். ஏன்னா ரொம்ப நாள் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எல்லாம் தம்பி பிறந்ததில் ஒரு 1 மந்த் கேப் ஆகிடுச்சு, அடுத்து உடம்பு முடியல 1 மந்த் கேப் ஆகிடுச்சு. ஆனால் ப்ளவுஸ் மார்க்கிங் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் மேம். ரெக்கார்ட் ஒர்க் சப்மிட் பண்ணி முடித்த பிறகு தான் ப்ளவுஸ் மார்க்கிங்கை ஜென்ரலாக இப்படி யூடியூப்பில் போட மாட்டேன் மேம். யூடியூப்பில் ப்ரைவேட் வீடியோ சென்ட் பண்ணலாம். உங்கள் மெயிலெல்லாம் இன்சர்ட் பண்ணி நான் ப்ரைவேட் வீடியோஸ் தான் சென்ட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே குரூப்பில் இருக்க எவ்ரி மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக 13 ரெக்கார்ட் ஒர்க்கு சப்மிட் பண்ணணும் மேம். ஒரு சில குரூப்புக்கு, மொத்தம் ஒரு 6 குரூப்புக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சில்க் த்ரெட் ஒர்க்குக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அவங்க எப்படி போட்டு அனுப்பியிருக்கீங்கன்னா மேம், மொத்தத்துக்கு இவ்வளோ தான் இருக்குது அந்த இமேஜ். நான் ஒரு கேர்ள் இமேஜ் மாதிரி கொடுத்தது இவ்வளோ தான் அனுப்பியிருக்கீங்க. அதெல்லாம் ரெக்கார்டு இருக்க கண்டிப்பாக எடுத்துக்கவே முடியாது மேம். A4 ஷீட் சைஸ் போட சொன்னேன் மேம், அது ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ A4 ஷீட்டில் பாதி சைஸ் போட சொன்னேன். அதுவும் இல்லாமல் இவ்வளோ சும்மா ரஃபாக நீங்களா கையில் வரைஞ்சி போட்டிருக்கீங்க. அப்போல்லாம் போடக்கூடாது மேம். எப்படி பர்ஃபெக்டாக ட்ரேசிங் எடுக்கணுமோ அந்த மாதிரி நீட்டாக ட்ரேசிங் எடுத்து ஃபுல்லாக ஜரியில் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள ஈச் அண்ட் எவ்ரி டெக்னிக்கை நீட்டாக பார்த்து தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கணும் மேம். சும்மா ஏன்னா தான் ரெக்கார்டு ஒர்க் சப்மிட் பண்ணுறேன், இந்தாங்க ரெக்கார்டு ஒர்க்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கவே கூடாது. நீட்டாக கண்டிப்பாக எனக்கு முடிச்சு கொடுக்கணுமா. அப்புறம் கண்டிப்பாக திங்கக்கிழமை விட்டுருங்க மேம். செவ்வாய்க்கிழமை வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்துடும் மேம். மார்னிங்கோ ஈவினிங்கோ கண்டிப்பாக 1 டேயில் நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இந்த 2 வாரத்தில் நான் ஃபுல் கிளாஸையும் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் மேம். நீங்கள் ரெக்கார்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக ஆரம்பிங்க மேம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 62ல் மிரர் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம். ப்ளவுஸில் ரொம்ப எனக்கு போடவே பிடிக்கல. அங்கங்கே மிரர் மட்டும் வச்சுட்டு உங்கள் ப்ளவுஸுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக சில்க் த்ரெட் நீங்கள் கொடுக்கும்போது பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் மேம். அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம அட்வான்ஸ் மெட்டீரியலில் வந்து மிரர் கொடுத்துருப்பேன் மேம். இன்னும் நிறைய பேர் வந்து மெட்டீரியல் வாங்காமல் இருக்கீங்க. பேட்ச் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் அப்டேட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கிக்கலாமான்னு கேட்டிங்க மேம். எப்போவுமே நம்மகிட்ட அவைலபிள் தான் மேம். மெட்டீரியல்ஸ் வாங்கி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க மேம். அப்போ தான் ரெக்கார்டு ஒர்க்கு ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் கடைகளில் கூட வாங்கிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல மேம், அதை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சுற்றி வந்து லாக் தானே கொடுக்க போகிறோம். அதில் வந்து மிரரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா காய விடுங்க மேம். நான் ஆல்ரெடி ஒன்று வந்து காய விட்டுருக்கேன், அதில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். எப்பவும் போல் சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு எடுத்திருக்கேன் மேம். லாஸ்ட்டை எண்டு போட்டுடுறேன். இப்போ இந்த மிரரை வந்து ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு லாக் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு டைமண்ட் ஷேப்பை எப்படி மாட்டுறது நான் காட்டுறேன் பாருங்கள். மார்க்கர் எடுத்துக்கோங்க மேம். மார்க்கர் எடுத்துகிட்டு 4 சைடு மார்க் பண்ணணும். 1 2 3 4 இது மாதிரி 4 சைடு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்பர் 14 நீடில் தான் மேம் எடுத்திருக்கேன். இப்போ உங்கள் 24 பழகு இருந்தால் நீங்கள் 24 கூட எடுக்கலாம். ஃபஸ்ட்டு மேலேருந்து நூல் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி கொண்டு வரக்கூடாது மேம். இந்த மிரர் வந்து பாதி கவர் ஆகிற அளவுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? இல்லை எனக்கு மிரர் நிறைய கவர் ஆகணும், கொஞ்சம் இறக்கி கொண்டு வரலாம். எப்போவுமே நீங்கள் ஒர்க் போடும்போது பாதி மிரரு பாதி நம்ம போட்டிருக்க சில்க் த்ரெட் ஒர்க் தெரிஞ்சால் சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் பாருங்களேன். இப்படி எடுத்துறேன்னா 2 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த சைடு இவ்வளோ தான் எனக்கு கவர் ஆக போகுது. இங்கேக்குள்ளே கொண்டுட்டு இங்கே எனக்குள்ளே ஒரு குட்டி செயின் லாக் ஸ்டிச் போடுவோம்ல, குட்டி செயின் ஸ்டிச் அப்படியே இது இங்கே கொண்டு வந்து இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? 2 நூலையும் கொண்டு வந்துட்டு இங்கே கீழே அதே மாதிரி சேமாக இங்கே எனக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச்சு, இதை அப்படியே இங்கே கொண்டு போயிட்டு இங்கே நோக்கில் ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு குட்டி ஸ்டிச்சு, திரும்ப இங்கே நம்ம எடுத்த இடத்துக்கே போகிறோம்மா, எடுத்த இடத்துலே போய் இறக்கிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். இதுதான் பேஸ் மேம். உங்களுக்கு தெரியுதா? இதுதான் பேஸு. நகராமல் இருந்தால் என்ன நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ திரும்ப என்ன பண்ணணுன்னா, இதுக்கு வெளியே நம்ம எடுத்ததுக்கு வெளியவே ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, திரும்ப இந்த சைடு இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே வெளியே வரணும் மேம். நூல் வந்து இந்த மிரர் வந்து கவர் ஆகணும். லாக் ஸ்டிச்சு, திரும்ப இங்கே போயிட்டா இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு, திரும்ப இங்கே போயிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே எனக்குள்ளே ஒரு லாக் ஸ்டிச்சு, திரும்ப இந்த மாதிரி இங்கே தெரியுதா? இங்கே லாக் பண்ணணும். இப்போ இங்கே எனக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அதே மாதிரி இங்கே வரமா. இந்த லாக்கை கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்து போட்டிங்க அப்படின்னா அடுத்த மிரருக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்களேன்,
இங்கனக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுடுறேன். அதை எடிட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சை கொஞ்சம் தள்ளி கொண்டு வந்தால் தான் நம்ம அடுத்த இடத்துக்கு வர முடியும். ஸோ இங்கனக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, இங்கனக்குள்ளே ஒரு லாக் ஸ்டிச், திரும்ப இங்கே போய் இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கனக்குள்ளே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். லாக் ஸ்டிச்னால் ஒன்றுமே கிடையாது மேம், நம்ம எப்பவும் போடுற குட்டி செயின் ஸ்டிச் தான். திரும்ப இங்கே வந்துடுறேன், இங்கனக்குள்ளே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுடுறேன். திரும்ப இந்த சைடு இது கவர் ஆகிடுச்சு தெரியுங்களா? எல்லா பக்கமும் ஈவனாக கவர் ஆகிற வரைக்கும் நம்ம போடணும். இங்கே வந்துடுறேன், இங்கனக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, திரும்ப இங்கனக்குள்ளே ஒரு லாக் ஸ்டிச், இந்த பக்கத்து போயிட்டு இங்கனக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, இங்கனக்குள்ளே ஒரு ஸ்டிச், இங்கே வந்துடுறேன். இப்போது இங்கனக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். போட்டுட்டு இங்கே லாக் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த சைடு மிரர் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பக்கம் வந்து கவர் ஆகிடுச்சு, இங்கே தான் நமக்கு தெரியுதா? ஸோ அடுத்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நம்ம இங்கேயே போட்டே கவர் பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்டிச்சு, இன்னும் இழுத்து கொண்டு வரணும், இங்கே தான் முடியுது. அப்போ இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு, திரும்ப இங்கே வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு லாக் ஸ்டிச்சு. திரும்ப இந்த சைடே போகிறதுக்கு பதிலாக இங்கே ஒன்றே ஒன்று லாக் பண்ணால் நமக்கு போதுமா இதில்? அப்போ இங்கேனக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து நாட் போட்டு எடுத்துருங்க. நம்ம சில்க் த்ரெட்டில் நாட் போட உங்களுக்கு தெரியல, அது மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு இங்கேனக்குள்ளே ஒன்று கவரானால் போதில்ல மேம். ஸோ ஒன்றுமே இப்போ பார்த்த கிளாஸ்லேயே உங்களுக்கு இல்லை ஃப்ரேம் இன்னும் எனக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும் டைமண்ட் ஷேப் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துறோம் ஸ்டிச் போட்டுறோம். அதை இன்னும் நீங்கள் இறக்கி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்க ஃப்ரேம் வந்து ரொம்ப குட்டியாக டைமண்ட் ஷேப்பில் தெரியும். அடுத்த கிளாஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பை சுற்றி ஃப்ரேம் இருக்கிற மாதிரி எப்படி போடலான்றதை பார்க்கலாமா. எப்பவும் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க. இன்னும் 2 வாரத்தில் வந்து ஆரி ஒர்க் கூட ஃபுல் கிளாஸஸையும் முடிக்க நம்ம ரெடி ஆகணும் மேம். ஸோ கண்டிப்பாக போடுற வீடியோஸை டக்குன்னு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போடுங்க. உங்களுக்கு சப்போஸ் டவுட் கிளாரிஃபிகேஷன் டேக்கு நான் அன்றைக்கி வரல அப்படின்னா கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் மேம். நான் ஒரு 2 வீக்ஸ் 1 வீக் வந்து மொத்தமாக சேர்த்து கூட உங்கள் டவுட் கிளியர் பண்ணிடுறேன். ஏன்னா நான் ரெகுலர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதை எடிட் பண்ணி ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணிடுறேன். வீடியோஸ் ஃபுல்லாக இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 2 வீக்கில் வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம் மேம். எல்லாரோட ரெக்கார்ட் ஒர்க்கையும் பார்க்குறதுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.